இந்தியன் டெவலப்மெண்ட் கொஞ்சம் மறுபடியும் படிங்கம்மா ப்ளீஸ். அதுதான் முடிய போகுது, அப்படியே முடிச்சிடலாம். A fast growing population of working age, there are 700 million Indians under the age of 35, and the demographics look good for Indian growth in the next 20 years at least. India is experiencing demographic transition that has increased the share of the working age population from 58% to 64% over the last 2 decades. ஃபாஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ். அதாவது இந்தியாவில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜப்பானை பற்றி பேசும்போது பார்த்தோம், ஜப்பானில் என்ன ஆகுதுன்னா ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அங்கே அதிகமாக இருக்குது. ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் சொல்லும்போது அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருக்காங்களான்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் இப்போ இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, ஃபாஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷன் எதை வச்சுன்னா ஒர்க்கிங் ஏஜ் இருக்குது. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் மெஜாரிட்டி வந்து யங்காக இருக்கக்கூடிய பாப்புலேஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா, தெர் ஆர் 700 million Indians under the age of 35. 700 million, 1 மில்லியன் வந்து 10 லட்சம், 10 மில்லியன் போட்டால் 1 கோடி, 10 மில்லியன் 1 கோடி, 70 மில்லியன் 70னா 7 கோடி, 70 கோடியை குறிக்குது. தெளிவாக பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ஆர் அண்டர் த ஏஜ் ஆஃப் 35. அடுத்தது இது என்ன காண்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டெமோகிராஃபிக்ஸ் லுக் குட் ஃபார் இந்தியன் growth in next 2 years அட்லீஸ்ட். இப்போ இந்த யங் பாப்புலேஷன் இருக்கிற காரணத்தினால் இது என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு என்ன இருக்குன்னா கண்டிப்பாக இந்தியாவில் வந்து growth கண்டிப்பாக அந்த எக்கனாமிக் growthஓ அல்லது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோ ஜிடிபி growth பெர் கேபிட்டா எதை பார்த்தாலுமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், யங் பாப்புலேஷன் இருக்குது. அவங்க ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்கிற காரணத்தினால் கண்டிப்பாக என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய growth ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாப்புலேஷனில் பொதுவாக என்ன பண்ணுவோம்னா 2 வகையான மக்களை வந்து வெளியே எடுத்துடுவோம் இந்த ஒர்க்கிங்கில் இருந்து. யாரை எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு குழந்தைகளை வந்து எடுத்துடுறோம். சில்ட்ரன்ஸ் பிலோ இந்த 18 இயர்ஸே மோஸ்ட்லி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறது இல்லைன்னா அவர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 12 வயசு பையனை என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு மைனுக்குள்ளே கொண்டு போயிட்டு வேலைக்கு கூப்பிட்டுன்னு போகிறேன். ஒருவேளை அந்த மைனில் என்ன ஆகிடுச்சு, அந்த பையன் வந்து எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு வெளியே வர முடியாமல் போயிடுச்சு. வெளியே வரல அப்படின்னா இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, எல்லாத்தையும் லாக் பண்ணி உள்ளே இருந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டாங்கன்னா அந்த பயத்துலேயும் அந்த பையன் என்ன ஆகும், கண்டிப்பாக அடுத்தது என்ன பண்ணணும் என்ன எதுன்னு அவனால் வந்து தெளிவாக அந்த குழந்தையால் யோசிக்க முடியாது அந்த இடத்துல. அதன் காரணமாக என்ன பண்ணுறதில்ல, குழந்தைகளிடத்தை வந்து கொடுக்கறதில்ல. அது இன்னும் தெளிவாக நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு வந்து இதில் எக்கனாமியில் படிக்கும்போது யாருக்கு அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு பார்த்தா இங்கே என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன இருக்கணும்னா அவர் ஏபிளாகவும் இருக்கணும், வில்லிங்காகவும் இருக்கணும். ஏபிள் வில்லிங் ரெண்டுமே இருந்தது. ஏபிள்னா வேலை செய்யக்கூடிய தகுதி, வில்லிங்னா விருப்பம். தகுதியும் இருக்கணும், விருப்பமும் இருக்கணும். ரெண்டும் இருந்தும் அவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அவரை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ குழந்தைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக வில்லிங்னஸ் இருக்கும். இப்போ என் பொண்ணு என்ன பண்ணுவா, ஈவினிங் ஏதாவது இவங்க அம்மா உட்காந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணுறாங்கன்னா கத்தி எடுத்து நான் கட் பண்ணுறேன், அந்த ரொட்டி எடுத்து ஏதாவது பண்ணுறாங்கன்னா நான் பண்ணுறேன்னு எல்லாமே வந்து பண்ணுவாள். என்ன இருக்குது, வில்லிங்னஸ் இருக்குது. ஆனால் வந்து வேலை செய்யக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னா, கத்தியெல்லாம் வந்து குழந்தைகள் எடுத்து கொடுப்பது, அந்த வேலையை வந்து செய்யக்கூடிய இன்னும் என்ன ஆகல, அந்த ஏஜ் வந்து கண்டிப்பாக வரல அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்கிறோம். குழந்தைகளை என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்குள்ளே எடுக்க முடியாது. அதே போல் என்ன ஆகுதுன்னா, இந்த ஏஜ்டு பீப்புள் ஒரு 60 கிராஸ் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டில் 58 ஆச்சுனாவே வெளியே அனுப்பிடுறாங்க. இன்னும் சில போஸ்ட் 65ல கம்ப்ளீட்டாக ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு வச்சுருக்கோம். 65க்கு அப்புறமா அவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, அங்கேயும் தெளிவாக பார்த்தா அவர்கள் வேணால் ஒரு வேளை என்ன பண்ணுவாங்க, வில்லிங்னஸ் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை ஏதாவது வேலை பண்ணின்னு இருக்கீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி என்ன பண்ணுவாங்க, என்னம்மா நீ பண்ணின்னு இருக்கேன் என்கிட்ட கொடுமா நான் பண்ணுறேன்னு வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க, வில்லிங்னஸ் இருக்கும். ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னா அவர்களுக்கு இல்லாமல் போயிடுது. அதன் காரணமாக தான் என்ன பண்ணிடுறோன்னா, அந்த குழந்தைகளையும் அடுத்தது வந்து முதியவர்களை வந்து இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனில் வந்து நம்ம வந்து சேர்க்கறது இல்லை.
ரெண்டுமே இருக்கணும். ஏபிளாவும் இருக்கணும். ஏபிள்லாம் இல்லாத ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு வேலையை கொடுத்து நீ பண்ணுனா அந்த வேலையை ஒரு வேலை பண்ணாலும் அவர்களுக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதன் காரணமா வந்து 2 பேரை விட்டுடுறோம். அப்படி அந்த 2 பேரை விட்டு பார்த்தாலும் நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தா, India is experiencing demographic transition that has increased the share of working age population from எப்படி இருக்குன்னா 58% இருந்தது. இப்போ என்ன இருக்குன்னா கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் லாஸ்ட் 2 டெக்கேட்ல 64% ஆஃப் தி பாப்புலேஷன் என்னவா இருக்கு இந்தியாவில் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனாக இருக்கு. அப்போ 100 பேர்ல 64 பேர் இந்தியாவில் எப்படி இருக்காங்க, வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. முன்னாடி 100க்கு 58 பேர் தான் வேலை பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். இப்போ வந்து ஒரு கடந்த 20 ஆண்டுகளில் இது மாறி இருக்கு. இப்போ எப்படின்னா 64 பேர் வேலை செய்யலான்னு இருக்குன்னா, அப்போ எக்ஸ்ட்ராவா என்ன பண்றாங்க, ஒரு 6 பேர் இங்க வந்து வேலை செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஜிடிபி growth டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கண்டிப்பா நாம வந்து அட்டைன் பண்ணிட முடியும். அடுத்த பேராகிராஃப்மா இது வரைக்கும். India has a strong legal system and many English language speakers. This has been a key to attracting inward investment from companies such as those specializing in information technology. Wage costs are low in India, and India has made strides in recent years in closing some of the productivity gap between her and other countries at later stages of development. இந்தியா ஹேஸ் ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம். இந்தியாவில் லேபர் லாஸ் அது இது எல்லாமே என்ன இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், லேபருடைய பெனிஃபிட்ஸ்க்காகங்கிற மாதிரி நிறைய லாஸ் இருக்குது இந்தியாவுக்குள்ளே. இந்தியா ஹேஸ் ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம், ட்ரூ. அடுத்தது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அண்ட் மெனி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர். நம்ம ஏற்கனவே பிரிட்டனுக்கு கீழே இருந்து வந்ததின் காரணமாக, அவர்களுக்கு அடிமை நாடாக இருந்து வந்ததின் காரணமாக நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நேச்சுரலாகவே இங்கே இங்கிலீஷுங்கிறது வந்து பேசக்கூடிய ஆட்கள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. சைனாவில் வந்து இது அவர்களுக்கு ஒரு ட்ராபேக். ஆனால் அதையும் இப்போ ஒவ்வொரு கம்பெனிட்டு இங்கிலீஷை வந்து பேசக்கூடிய ஆட்களாக அவங்க மாறின்னு இருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கராக இருக்கிற காரணத்தினால் இது என்ன பண்ணுது, திஸ் ஹாஸ் பீன் எ கீ டு அட்ராக்டிங் இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இங்கே பார்த்தோம்ல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோமே. ஒரு யூஎஸ்ஏக்காரர் இந்தியாவில் வந்து பண்ணலாமா சைனாவானா, அவருக்கு என்ன யோசிக்கலாம், ஒருவேளை நமக்கு சைனீஸ் தெரியாது, நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியாது, நம்ம எதுக்கு சைனாக்கு போகணும், பேசாமல் என்ன பண்ணலாம், இந்தியாவுக்கு போகலாம். இந்தியாவுக்கு போனால் இங்கிலீஷில் இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்தா, உண்மையிலேயே இங்கிலீஷ் வந்து இங்கிலாண்டில் உருவாகி இருந்தாலும் அந்த இங்கிலீஷோ அல்லது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை விட இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் மிக தெளிவாக சூப்பராக பேசக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்தியன்ஸ் தான் வந்து ரொம்ப தெளிவாகவே பேசுகிறாங்க. இவர்களுடைய உச்சரிப்பு தான் என்ன இருக்குது, தெளிவாக இருக்குது அப்படின்னுலாம் கூட சொல்லிட்டு வருஷம் வருஷம் இந்தியர்கள் வந்து நிறைய அவார்டு வந்து அது வாங்குவாங்க. இதெல்லாம் கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெனிஃபிட்டாக இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு மாறி இருக்கு. இதன் காரணமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. அதுவும் பர்டிகுலராக எதுலன்னு பார்த்தா, ஒருவேளை ஒரு கம்பெனி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து நம்பின்னு இருக்குன்னா, அவங்க மோஸ்ட்லி எதை ப்ரிஃபேர் பண்ணுறாங்கன்னா, தி ப்ரிஃபேர் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. அதான் இங்கே என்ன இருக்குன்னா, ஹேஸ் பீன் எ கீ டு அட்ராக்டிங் எது இன்வெர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எது கீ டு அட்ராக்டிங் இன்வெர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 2 விஷயத்தை இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் இன் இந்தியா, அடுத்தது வந்து மேஜர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர். இந்த 2 விஷயமும் என்ன பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அதுவும் பர்டிகுலராக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு. வேஜ் காஸ்ட் ஆர் லோ இன் இந்தியா. கூலியும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இன் இந்தியா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார், எல்லாருக்கிட்டையுமே அது ஓப்பனாகவே அவர் வந்து பேசினார். நீங்கள் வந்து எல்லாரும் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கம்மியான கூலிக்கே உங்களுக்கு வேண்டிய வேலையை செய்து கொடுப்பாங்க. அது உண்மைதான், அப்படியே தான் அவர் வந்து சொன்னார். வெளியே இன்னொரு நாட்டுக்கு போனால் அங்கே என்ன ஆகும், யூஎஸ்ஏல ஒரு பிஸ்னஸ் நடத்தணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இத்தனை மணி நேரத்துக்கு எனக்கு என்ன பண்ணணும், இத்தனை டாலர் கொடுக்கணும், எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வேணும், இது வேணும், இது வேணும்னு கேட்டால் அவர்களுக்கு அங்கே வந்து செலவுகள் அதிகமாகும். அதுக்கு நீங்கள் இங்கே வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கும் லாபம் இருக்கும், நாங்கள் நிறைய டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம், அது இதுன்னு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, நிறைய பேசி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணி தான் இருக்குது. வேஜ் காஸ்ட் ஆர் லோ இன் இந்தியா and India has made a stride in recent year in closing some of productivity gap between and
between her and other country in later stages of development. ப்ரொடக்டிவிட்டி கேப்னா என்ன? இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடு அந்த கேப் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுன்னு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் இந்த இடத்துல. அடுத்த பேராகிராஃப்மா. India's economy has successfully developed highly advanced and attractive clusters of business in the technology space. For example, witness the rapid emergence of Bangalore as a hub for global software business. External economies of scale have deepened their competitive advantages in many related industries. சரி, இந்த பாயிண்ட் இங்கே இன்னொரு பாயிண்ட் பாருங்கள். இந்தியா வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிச்சு, மற்ற நாடுகள் கூட இருக்கக்கூடிய கேப் ரெடியூஸ் பண்ணியிருக்குன்னு இருக்குது. அது யார் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா அண்ட் வித் அதர் கண்ட்ரீஸ் அட் லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இன்னும் கொஞ்சம் இந்தியாவை விட அட்வான்ஸாக இருக்கக்கூடிய நாடுகள் கூடிய இந்தியா வந்து போட்டி போட்டுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இங்கே வந்து ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்தது, இந்தியாஸ் எக்கனாமி ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெவலப்ட் ஹைலி அட்வான்ஸ்ட் அண்ட் attractive clusters of business in technology space. கிளஸ்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் இப்போது பெங்களூர் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் கிளஸ்டர். அதாவது அங்கே என்ன கிடையாது, சென்னை பாருங்கள், சென்னையில் வெறும் ஐடி மட்டுமே இருக்கா அப்படின்னா ஒரு சைடு என்ன இருக்குது, ஆட்டோமொபைல் செக்டாருக்குன்னு இருக்குது. பல பிஸ்னஸ் என்ன இருக்குன்னா சென்னையில் வந்து ஓடின்னு இருக்குது. பிஸ்னஸ் கிளஸ்டர்ஸ் நிறைய வந்து என்ன பண்ணியிருக்கு இந்தியாஸ் எக்கனாமி ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெவலப்டு. இந்திய பொருளாதாரம் பல பிஸ்னஸ் கிளஸ்டர்ஸை வந்து உருவாக்கியிருக்கு. அது இது இன்னும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிளஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு இந்த யூனிட்டில் பின்னாடி ஒரு மேப் இருக்கும். அது தெளிவாக பார்த்தா கரூரில் என்ன இருக்குது, இந்த பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அந்த இடத்துல இருக்குது. நாமக்கல்லில் என்ன இருக்குது, ஆம்பூரில் என்ன இருக்குது, ராணிப்பேட்டையில் என்ன பண்ணுறாங்க, மாற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி, குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரி என்ன இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா இந்தியா வந்து இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கு. சிவகாசின்னு போனால் சிவகாசியில் வந்து பிரிண்டிங் எக்ஸாக்டாக எல்லாம் பிரிண்டிங் அங்கே வந்து நடக்குது. அடுத்தது அந்த பட்டாசு தொழிற்சாலைகளும் நிறையவே அந்த இடத்துல இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இந்தியாவில் உருவாகி இருக்குது. கோவைன்னு எடுத்தால் கோவை, அதை பார்க்கலாம், பின்னாடி அந்த யூனிட் இருக்குது, அங்கே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், witness of rapid emergence of Bangalore as a hub for global software business. இன்னைக்கு பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் எங்கே வந்து உட்காந்துன்னு இருக்குன்னா பெங்களூரில் கண்டிப்பாக இருக்குது. பெங்களூருடைய கிளைமேட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு ஏற்றதை போல் இருக்குது. எல்லா கம்பெனிஸும் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதன் காரணமாகவே அது என்ன இருக்குன்னா ஹப் ஃபார் குளோபல் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்க, பெங்களூரில் வந்து அவங்களுடைய ஒரு கம்பெனிஸை வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்டர்னல் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் ஹவ் டீப்பன் தேர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இன் மெனி ரிலேட்டட் industries. External economies. சரி, இது நான் சொல்கிறேன், அப்புறமா பார்க்கலாம். அடுத்தது GNH, இதை முடிச்சிடலாம். இருங்க, ரீட் பண்ணவா சார்? ஹலோ. எஸ் சார். சாரிப்பா, அது தப்பாக இது பண்ணி விட்டு இருக்கேன்ப்பா. இந்த காலையில் என்ன கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்க. சாப்பாடு வாங்க போனேன், இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். கடைசியாக சாப்பிடலான்னா ஒரு 9:50 போல் இட்லிக்கு கிழங்கு கொடுத்து விட்டாங்க. மறுபடியும் போயிட்டு வாங்கின்னு வந்து இன்னும் சாப்பிடல. உண்மையாக சொல்லணும், வாங்கின்னு வந்து வச்சுட்டேன். பசி மயக்கத்திலே என்ன பண்ணுறோன்னு புரியல எனக்கு. சரி, இதில் அட்டண்டன்ஸ் எப்படிமா எடுக்கிறது? எனக்கு ஒரு தெளிவு இருக்கா? இதில் அட்டண்டன்ஸ் எல்லாம் கூட ஏதோ எடுக்கலான்னாங்க. ரெக்கார்டிங் ஹேஸ் ஸ்டார்டட், திஸ் மீட்டிங் இஸ் பீங் ரெக்கார்டட். தெளிவில்லை.
இருந்து தான்